ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு 16,000 ரூபாய் வருமானம் இருக்குது, அதுக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளானிங், அதாவது ஃபேமிலி பிளானிங் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் நிறைய பட்ஜெட் பிளானிங் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். அதாவது வார வருமானம் வரவங்களாக இருக்கலாம், தின வருமானமாக இருக்கலாம், மாத வருமானமாக இருக்கலாம், எப்படியான ஒரு வருமானம் இருந்தாலும் எப்படியெல்லாம் பட்ஜெட் போட்டு பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 16,000 ரூபாய் வருமானம் வர்றவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் என்ன வருமானமாக இருந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களோட வருமானத்துக்கு மாடிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வருமானம் இருக்குது அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பட்ஜெட் பிளான் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அவங்க எப்படி மந்த்லி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் போடுறது ஈஸி, செலவு பண்ணுறதும் ஈஸி, சேமிக்கிறது அதை விட ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார்முலா எப்படின்னா நம்மளுடைய வரவு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவுகளுக்கு பிரித்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது தானாகவே நடந்துக்கிட்டு வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நம்ம செலவெல்லாம் போக மீதம் இருந்துச்சு அப்படின்னா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளும் நம்மளால் சேமிக்கவே முடியாமல் போயிடும். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. வரவு வந்த உடனே சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவை வந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது அப்படின்னே தெரியல அப்படின்னே சிலர் சொல்கிறீங்க. பட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வரவு செலவு கணக்கு இப்போ இருக்கிற ரீசெண்ட் டேஸில் எப்படி வந்து ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், அல்லது நோட்டில் எப்படி எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 16,000 இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு 1,500 கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும். மீதம் பார்த்தீங்கன்னா 14,500. இந்த 14,500 தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்க்கான பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ண போகிறோம். இப்போ வருமானம் வருது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு செலவுகள், சேமிப்பு அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த செலவுகள் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி, அதாவது தினச்செலவுகள், வார செலவுகள், மாத செலவுகள் அப்படின்னு 3 வகையாக பிரிச்சுக்கணும். அதே மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 20% வரைக்கும் கண்டிப்பாக சேமிக்கிறோமா, இது வந்து ஃப்யூச்சருக்காக நம்ம சேமிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். இப்போது தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? இப்போ 16,000 நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே 1,500 நம்மளுக்கு வந்து சேமிப்புக்கு போக மீதி 14,500 இருந்துச்சு. இதில் ஒரு 700 எடுத்து தினச்செலவுகளுக்குன்னு ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. 13,800 மீதி இருக்கும். இப்போ இந்த 13,800 வச்சு மாத செலவுகளையும் வார செலவுகளையும் நம்ம பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாத செலவுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வாடகை வந்து 4,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், வாடகைக்கு 4,000 இப்போல்லாம் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். பட் வந்து இது வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனால் வாடகைக்காக கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நிறைய பணத்தை செலவு பண்ணாதீங்க. அது வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு வர்றது கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒத்திக்கு வீடு பிடிச்சி வந்து இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு லாபம். இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு நஷ்டம் தான். அதனால் எவ்வளோக்கு அளவு குறைவாக உங்களால் வாடகை கொடுக்க முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து வாங்குகிற வருமானத்துலேருந்து 20%க்குள்ளே வாடகை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகைக்கு 2,000 ரூபாய் போட்டிருக்கேன். 2,000 ரூபாய் போதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 2,000 ரூபாய் கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ரேஷனில் கிடைக்கக்கூடிய பொருளை முழுமையாக பயன்படுத்தும் பொழுது இது வந்து நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது பால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் அப்படின்னு போட்டு 30 நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 1,500 செலவாகும் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது இபி பில் பார்த்தீங்கன்னா 250 ஒரு மாதம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா 250 எடுத்து வைப்போம். 500 நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது கேஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வாங்குவோம். அப்போ 1 மாதத்துக்கு 600 2 மாதத்துக்கு 600 1,200. இப்போவுமே கேஸ் விலை குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு 600 எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதுக்கு ஒரு 250. அடுத்தது ட்ராவல் அப்படிங்கிறது இப்போ வந்து மகளிருக்கெல்லாம் வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது பணம் மிச்சமாகும். அதுவும் இல்லாமல் சிலர் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் அதுக்கு ஒரு 500 நம்ம எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு 500. ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, இல்லை நமக்கே ஏதோ ஒன்றுனா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெடிக்கல் செலவுக்கு ஒரு 500 மாதம் எடுத்து வைக்கணும்.
இத வந்து இந்த மெடிக்கல் செலவு ஆகல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அத சேமிப்பா மாத்திருங்க. செலவுல போட்டுறாதீங்க. அடுத்தது மொபைலுக்கு வந்து மாசம் ஒரு ரூ. 400 அதாவது ஒருத்தருக்கு ரூ. 200 இன்னொருத்தருக்கு ரூ. 200 கண்டிப்பா 2 பெரியவங்க இருப்போம் இல்லைங்களா? அதனால ரூ. 400 போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இல்லாம எமர்ஜென்சின்னு கண்டிப்பா ஒரு ரூ. 500 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் எமர்ஜென்சின்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கே சொன்ன செலவுகள் இல்லாம நம்மளுக்கு வீட்டுக்கு வேற ஏதாவது செலவுகள் இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு முடி வெட்டுறதா இருக்கலாம். அல்லது வந்து வேற ஸ்டேஷனரீஸ் வாங்குறதா இருக்கலாம். அல்லது வந்து குழந்தைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்காக, ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு 100, 200 கேட்கறதா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. இல்ல நான் ரிலேஷன் வீட்ல வந்து திடீர்னு ஃபங்ஷன் வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ எதிர்பாராம நம்மளுக்கு செலவாகறதுக்கு கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் ரூ. 500 நம்ம வச்சுக்கணும். இந்த ரூ. 500யுமே பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சின்னு ஒரு கவர் போட்டு வச்சுருங்க. அந்த எமர்ஜென்சி செலவு ஆயிடுச்சுன்னா, அத செலவு பண்ணிருங்க. செலவாகலன்னா கண்டிப்பா சேமிப்பா மாத்திருங்க. அப்ப மாத செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டலா நம்ம எவ்வளோ செலவு பண்ண போறோம்னா, ரூ. 10,200 மீதம் இருக்கிறத நம்ம வந்து வீக்லி செலவுக்கு பார்க்க போறோம். இப்ப வீக்லி செலவு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து வார செலவுகள் பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான் நம்ம வந்து வார செலவுகளா பண்ண போறோம். வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 300 அப்போ 4 வாரத்துக்கு ரூ. 1,200 அதேமாரி என்விக்கு வந்து 4 வாரத்துக்கும் 300, 300 ரூ. 1,500 இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், கறியோட விலை அதாவது என்வியோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரூ. 300 போதுமானதா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த இடத்துல வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னா, நான் வந்து சிக்கன், மீன் இதெல்லாம் வாங்கிரலாம். மட்டன் வாங்குறதுனா மட்டும் தான் சிரமமா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 வாரம் அ வந்து இந்த எண்ணெய்க்கு பதிலா முட்டைய யூஸ் பண்ணிட்டோம்னா, அந்த பணம் மீதம் இருக்கும். அதில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து மட்டன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இல்ல அப்படின்னா, நம்ம வெஜ்ஜில குறைச்சிட்டு நான்வெஜ்ஜ அதிகப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதேமாரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு ரூ. 300 4 வாரத்துக்கு ரூ. 1,500 இப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, 3 600 அதாவது ரூ. 4,000 கையில இருந்துச்சுன்னா, நம்ம வாரம் 2க்கும் சேர்த்து செலவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸுக்குன்னு ஒரு ரூ. 1,500 ஒதுக்கியிருந்தோம் இல்லைங்களா? அதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நகை சீட்டு ஒண்ணு போட்டுருங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்காக ஆர்டி ஒண்ணு போடுங்க. அப்புறம் உங்க வீட்ல பெண் குழந்தை இருக்காங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில போடுங்க. அப்புறம் ஆண் குழந்தையா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிபிஎஃப் அதுவும் இல்லாம எஸ்ஐபிலயும் போடலாம். இந்த எஸ்ஐபில எப்படி போடலாம்? எங்க போடலாம்? எவ்வளோ போடலாம்? அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கிறோம். இல்ல இந்த சேமிப்புகள் பத்தி திரும்பவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இந்த ரூ. 16,000க்கான பட்ஜெட் பிளானிங். இப்ப வந்து இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன வரும்னா ரூ. 16,000 வரும். தினச்செலவுகளுக்கு ரூ. 700 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 10,200 மாத செலவுகளுக்கு, வார செலவுகளுக்கு 3,600 சேவிங்ஸுக்கு 1,500 இப்போ டோட்டலா கூட்டிங்கன்னா நம்மளுக்கு ரூ. 16,000 வந்துரும். இந்த மாதிரி நான் என்ன மாதிரி சொல்லியிருக்கனோ, அதே மாதிரி நீங்க பட்ஜெட்ட பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து செலவும், சேமிப்பும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா டென்ஷனே இல்லாம பண்ண முடியும். இதுவும் இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது மாடிஃபை பண்ணணும்னு தோணுதுன்னா, கண்டிப்பா அதையுமே மாடிஃபை பண்ணிக்கங்க. பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா அல்லது இத விட அதிகமாவோ, இத விட குறைவாவோ வருமானம் இருந்தாலும், இத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேமிப்பு, அப்புறம் தினச்செலவுகள், அப்புறம் மாத செலவுகள், வார செலவுகள், அப்புறம் என்னென்ன சேமிப்புகள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பா பட்ஜெட் போட்டுட்டு, அதுக்கான பணத்த தனியா ஒதுக்கி வச்சு செலவு பண்ணி பாருங்க. சேமிப்பும் நடக்கும், செலவும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா இந்த வீடியோவ பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அ ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.